நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மாமா சார் இது? இதெல்லாம் போய் அத்தை மேடத்துக்கிட்ட சொல்ல போறீங்க? எதுக்கு மாமா சார் இதெல்லாம் வேணாமே? திருநெல்வேலிக்காரன் என்கிட்ட 2 தடவை பேசியிருக்கான். சரோஜினி அவன் இடத்துலேருந்து பேச வச்சிருக்கான். எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அரசிக்கிட்ட அதை கொடுக்க போகிறேன். கொடுத்தா அரசிக்கு நான் தான் கடத்தி வச்சிருக்கிறேன்ற சந்தேகம் போகும். ஆமாமா, இல்ல அதெல்லாம் போகும்னு உறுதியா டெஃபினட்டா சொல்ல முடியாது மாமா சார். சரி, சந்தேகம் போக வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த திருநெல்வேலிக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கட்டும். இது என்னமோ எனக்கு சரியா படல மாமா சார். நாமே போய் வலையில விழற மாதிரி தெரியுது. ஜிஜே, நாளைக்கு அரசியை சந்திக்கிறோம். ரூட் மாறி போற மாதிரி இருக்கே. ஆமாம்மா, நம்ம திலகாவுக்கு தாமா கல்யாணம். தெரியுமா, திலகா பேச்சை எடுத்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்க வைராக்கியத்தை உடைக்க வேண்டிய நேரம் இது. இவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு நீங்க எத்தனை வருஷமா காத்து கடந்தீங்க? காத்து கடந்ததுல அப்பா ரவி, எப்ப அவ எனக்கு மகளே இல்லைன்னு தலைமொழிகிட்டேனோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசு. அம்மா, மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? அவ யார கட்டிக்கிட்டா எனக்கு என்ன? முதல்ல ஸ்வீட் எடுத்துட்டு நீ கிளம்பு. அம்மா, நான் கிளம்புன்னு சொல்றேன்ல, போ. அம்மா, மாப்பிள்ளை அரசியோட கொழுந்தம்மா. என்ன சொல்ற? சரவணன் தாமா மாப்பிள்ளை. நிஜமாவா? நிஜமா தாமா. அரசியம்மா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க? அரசி மேடத்துக்கு இந்த கல்யாணத்தை பத்தி தெரியாதுமா. இந்த கல்யாணம் நடக்க போறத அவங்க நாத்தனார் கொழுந்தனாரு இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்கம்மா. ஓஹோ, அரசிய பழி வாங்கறதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்கே மருமகளா போக பிளான் பண்ணிட்டாளா? சொல்லு சொல்லு சொல்லு, பிளான் பண்ணிட்டீங்களா? சொல்லுன்னு சொல்றேன்ல. அம்மா, திலகா தானா ஒன்னும் பிளான் பண்ணலாமா. அவங்க கேஸ் கொடுக்க வந்தப்போ திலகாவை பிடிச்சு போய் பொண்ணு கேட்டாங்க. திலகாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியலம்மா. எனக்கு அதுக்கு கல்யாணம்னு ஒதுங்கித்தாமா போச்சு. எல்லாரும் வற்புறுத்தி பேசி சம்மதிக்க வச்சம்மா. நாளைக்கு காலையில கல்யாணம்மா. தப்பு பண்ணிட்ட ரவி, பெரிய தப்பு பண்ணிட்ட ரவி. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி இந்த கல்யாணம் நடந்தா அரசு நிம்மதியாவே இருக்க முடியாது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீ எவனாக்கு போன் பண்ணு. அரசு மேடத்தை பார்க்க ஏற்பாடு பண்ண சொல்லு. போன் பண்ணு, உடனே எடுத்து போன் பண்ணு. எவனாக்கு போன் பண்ணுன்னு சொல்றேன்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, பதட்டப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அது தப்பு. அது தப்பு மட்டும் இல்ல, மகா பாவம். அம்மா, நீ எப்படி இதுக்கு அவளை சம்மதிக்க வச்ச? சொல்லு, எப்படி அவளை சம்மதிக்க வச்ச? பரவாயில்ல, முதல்ல எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடு. இந்த திட்டத்தை எல்லாம் அரசிகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். உடனே எனக்கு ஆட்டோ பிடிச்சு கொடு. ஆட்டோ பிடிச்சு கொடு. அம்மா, அம்மா, பிடிச்சு கொடு. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருந்திருந்து நம்ம திலகாவுக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல அவ கல்யாணம் நின்னு போய் உங்க புருஷன் செத்து போனதை மறந்துட்டீங்களாமா? திலகாவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு விடிவு கிடைக்க போதுமா? தான் அப்பாவோட அநியாயமான சாவுக்கு நீதி கேட்டு போராடினவ திலகா. உங்களுக்காகவும் தங்கச்சிகளுக்காகவும் அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க என்னதான் அவளை மகளே இல்லைன்னு சொன்னாலும் அவளும் உங்க வயித்துல பிறந்தவ தானே. அதை இல்லைன்னு சொல்ல முடியாதே. சொல்லுங்கம்மா, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை ஏமா கெடுக்க நினைக்கிறீங்க?
மாப்பிள்ளை சரவணன் நல்ல பையம்மா. திலகா மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு. நல்லா படிச்சவரு, கௌரவமான சம்பந்தம். திலகாவுக்கு இப்பவும் கல்யாணம் நடக்கலைனா எப்பவுமே நடக்காம போயிடுமா. தயவு செஞ்சு அரசி மேடத்துக்கு தகவல் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா. ரவி, இதனால அரசியம்மாக்கு பெரிய சங்கடமாச்சே. எத்தனை நாளைக்குமா? சங்கடமெல்லாம் ஆரம்பத்துல தான், அப்புறம் போக போக சரியா போயிடுமா. நம்ம மகா எவனவ வாழ வச்சது மாதிரி அரசி மேடம் நம்ம திலகாவை மன்னிச்சு நல்லபடியா வாழ வைப்பாங்கம்மா. அந்த சந்தர்ப்பத்தை நாம ஏமா தடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணத்தால அரசி மேடமும் திலகாவும் ஒரே வீட்டுல வாழ போறாங்க. அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த புது உறவால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. திலகாவும் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டா. பெரிய வீட்டுக்கு மருமகளா போறப்ப அவ மனசுல பழி வாங்குற எண்ணம்லாம் இருக்காதுமா. தயவு செஞ்சு அவளை வாழ விடுங்கம்மா. அம்மா, நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம். நீங்க வரலைன்னாலும் பரவாயில்ல. அவ வாழ்க்கையில நடக்க இருக்கிற இந்த நல்ல காரியத்துக்கு நீங்க தடையா இருந்துடாதீங்கம்மா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறப்பா, இது உங்க பொண்ணோட வாழ்க்கைம்மா. உங்களால உங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுமா, கெட்டு போயிடக்கூடாதுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. குட் மார்னிங் அத்தை மேடம். ஒரு வாரம் ஆச்சு உங்களை பார்த்து. மாமா சார் வந்திருக்காரு. உட்காருங்க. உட்காருங்க மாமா சார். சொல்லுங்க. அதான் ஃபோனில் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நேரா வந்தீங்க? நான் சொன்னேன் அத்தை மேடம், நேரா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன்ல மாமா சார். சரோஜினியை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணதா சொன்னேன். அதை நீ சாரி நீங்கள் நம்புறீங்களா? இதை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? இதையும் ஃபோன்ல கேட்டுருக்கலாமே. நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளிங்க நான் குற்றவாளி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன குற்றவாளின்னு சொல்றீங்களா? அதுக்கு ஆதாரம் தேடுறீங்களா? உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் குற்றவாளி இல்லை. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. கையை நீட்டி என்கிட்ட பேசாத, சாதாரணமா பேசு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கேட்குறீங்களா? அத்தை மேடம், பிளாக்மெயில் பண்றவன் திருநெல்வேலிக்காரன் போல இருக்கு. திருநெல்வேலி பாஷையில அவன் பேசினான். அதை நான் கேட்டேன். ஆன் பண்ணுங்க மாமா சார். இல்ல விஸ்வநாதா, இல்ல நான் தான் பேசுறேன். இல்ல அன்னைக்கு உன் பொண்டாட்டி அடிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னவல்ல, நீ நம்ப மாட்டேன்ல. இப்போ உன் பொண்டாட்டி பேசுதா கேளு. இங்க நான் பேசும்போது நீ குறுக்க பேசுன வச்சுக்க, உன் குறவளை மதிச்சு விடுவேன். உன் குறவளை இல்லலே, உன் பொண்டாட்டி குறவளைய கேளுல. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்க. இவன் பணம் கேட்கறானே, அதை கொடுத்துட்டு என்ன தயவு செய்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா இவன் என்ன கொன்னுடுவாங்க. இவன் ஆளே பாக்குறதுக்கு பயங்கரமா முரடனா இருக்காங்க. தயவு செய்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ். நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் உலகங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமேங்க. என்ன தயவு செய்து காப்பாத்திடுங்க ப்ளீஸ். உங்க சரோஜினிங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் நியாயம்தான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். பணம் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த பாருங்க, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க, என்னை காப்பாத்திடுங்க. இந்த இடத்துல என்னால இருக்க முடியலைங்க, ரொம்ப மோசமான இடமா இருக்கு. ஜிஜே, உங்க சொந்த ஊர் திருநெல்வேலி தானே? திருநெல்வேலிக்கு நான் போனதே இல்லை. அது எந்த திசையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க மயிலாப்பூர்ல, படிச்சது லயலா காலேஜ்ல, அதுக்கப்புறம் வேலையில சேர்ந்தது. சொந்த ஊரான மட்டும்தான் நான் கேட்டேன். திருநெல்வேலி இல்ல அத்தை மேடம், எல்லாம் மெட்ராஸ் தான். இல்ல. சரி சரி. இப்போது நம்புறீங்களா சரோஜினியை நான் கடத்தலைன்னு? நான் அவளை தேடி தவிச்சிட்டு இருக்கேன்னு. உங்க வைஃப் மேல உங்களுக்கு உண்மையிலே பாசம் இருக்கா? பாசம் இல்லாம நான் தேடிட்டு இருக்கேன். வைஃப காணோன்னு தவிச்சிட்டு இருக்கீங்க. வைஃப் பேசுறப்ப எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே.
அவன் தான் இடையில எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னான்ல, நீங்கள் தான் கேட்டிங்களே. போன்ல தானே மிரட்டினா, பக்கத்துல துப்பாக்கிய நெத்தியில வச்சு ஒன்னும் மிரட்டலையே. சரி, நீங்க தான் கேட்கல, எல்லாமே நீங்க தானே சொல்ற. உங்க வைஃப் கூட விசாரிக்கலையே. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அத்தை மேடம், அதாவது அவங்க காணாம போனதுனால அந்த கவலையில மாமா சார் சாப்பிட்டுருக்க மாட்டாரு, தூங்கியிருக்க மாட்டாருன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. கரெக்ட் தானே மாமா சார்? அதனால தான் கேட்கல. அப்படிதான் இருக்கும் அத்தை மேடம். உங்க வைஃப் உங்ககிட்ட நேரடியா போன்ல பேசல. வைஃபை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளே பண்ணிருக்காங்க. ஒரு கிரிமினல் பிரெயின் உள்ள வந்தா உங்களை ஏமாத்திருக்காங்க. நீங்களும் ஏமாந்திருக்கீங்க. யாரோ கடத்தி வச்சிருக்கிற மாதிரியோ இல்ல உயிருக்கு பயந்த மாதிரியோ உங்க வைஃப் பேசல. அவங்க வாய்ஸ்ல ஒரு பயமோ டென்ஷனோ எதுவுமே இல்லை. கவனிச்சிங்களா? உங்க வைஃப் தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச ஆளுங்களோட தான் இருக்கணும். அதனாலதான் அவங்க வாய்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. முழுக்க முழுக்க உங்ககிட்ட இருந்து யாரோ பணம் கறக்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. உங்களையும் சரோஜினியும் நல்லா தெரிஞ்சவங்க தான் யாரோ இதை செய்யறாங்க. என்னையும் சரோஜினியை நல்லா தெரிஞ்சவங்கன்னா அது ஜிஜே தான். என்ன மாமா சார் என்ன சொல்றீங்க? நான் சரோஜினியை கடத்திருக்கேன்னு சொல்றீங்களா? என்ன சரி, பதறாதீங்க. நல்லா தெரிஞ்சவங்கன்னு மட்டும் தானே சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆவீங்க? அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கல்ல? நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க ஜிஜே. ரிலாக்ஸ். சரி அத்தை மேடம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை வச்சு சரோஜினியை கண்டுபிடிச்சிட முடியுமா? அந்த நம்பிக்கையில தானே என்ன வந்து பார்த்திருக்கீங்க. இந்த வாய்ஸை கேட்கிறப்போவே நான் கண்டுபிடிச்சேன். சரோஜினியை நீங்க கடத்தல. திருநெல்வேலி பாஷையில பேசினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன், முட்டாள். ஓகே, இனிமே போலீஸ் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட நாங்க ஸ்ட்ராங்காவே செய்வோம். ப்ளீஸ் அதை சீக்கிரம் செய்யுங்க. கண்டிப்பா செய்வோம். தேங்க்ஸ் அரசி. செந்தமிழ் அரசி. ஓகே மேடம். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா ஜிஜே? இல்ல அத்தை மேடம், செல்வி உங்களை கேட்டுட்டு வர சொன்னா. சரி, போயிட்டு வாங்க. வரேன் அத்தை மேடம். ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च रास्कन्धारयतां ध्रुवौ देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपा पशवो वदन्ति सारो मन्द्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानवसुष्टुदैतु अयं मुहूर्तस्य मुहूर्तो अस्तु मुहूर्तकाले வணக்கம் தியாக சார். अनुकूल्यता शुभफल अवाप्तिरस्तु शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं. தியாகு சார், இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட போகுது சார். ஏன் சார் பெரிய மாற்றம்னா எதை வச்சு சொல்றீங்க? இது வரைக்கும் பார்த்த திலகா இல்லாம புது திலகாவை பார்க்க போறோம். புது திலகாவையா? பாப்போம். ஏசிங்க பெருமாள், எதுக்காக என் தங்கச்சி திலகாவை பார்த்து புது திலகாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க? ரவின்ன, திலகாவோட கல்யாணம் நின்று போனதுனால தான் அவ வாழ்க்கையே தலைகீழா மாறிச்சு. அடிதடி வெட்டுக்குத்துன்னு மதுரையவே அலற வச்சா. இப்ப இந்த கல்யாணத்துல மறுபடியும் அவ வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. ஒரு குடும்ப பொண்ணா அரசி வீட்டுக்குள்ள மருமகளா போய் அரசிய அலற வைக்க போறா.
புது திலகாவை பார்க்கணும் தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். மார்த்ராம் ஜுவலந்தீம் திருத்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிஹோபஹ்மயே. மிஸ்டர் சுப்பிரமணியம் மேடம். ஆமாம் மேடம். மாப்பிள்ள கோவில சுத்திட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாங்க. ஏன் திலகா கண்கலங்கற? அம்மா தங்கச்சிங்க எல்லாமே கல்யாணம் நடந்து போச்சு. என்ன உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அம்மா தங்கச்சிங்க வரலையேன்னு நீ கவலைப்படுற. இந்த பாசமே உன்னை அவங்க கிட்ட சேர்த்து வைக்குமா? இருக்கட்டுமா, முதல்ல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க. அது 16 குழந்தைங்கள் இல்ல, அஷ்ட ஐஸ்வர்யமும் அஷ்ட லட்சுமியும் இருக்கட்டும். சிங்கப்பெருமாள் சார், நீங்க வாங்க. வாங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திலகா நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அதை பார்த்து சந்தோஷமா இருக்கணும். உங்களையும் சேர்த்து தான் வாழ்த்தின சரவணன். அண்ணே வாங்க அண்ணே. இருக்கட்டுமா, நல்லா இருமா, நல்லா இருங்க. திலகா, என்ன பாக்குற?
இதான் நீ வாழப்போற வீடு. அரசி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு. அரசி வாழ்ந்த வீடு ஆக்கணும். எங்க அண்ணி இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நோ இருக்க விடக்கூடாதுன்னு சொல்றேன். அரசிக்கு இந்த வீட்டுல ஒரு பங்கு இருக்கு. அதை எப்படி அவங்க விட்டுட்டு போவாங்க? திலகா இருக்கிற வீட்டுல அரசி இருக்கக்கூடாது அபிராமி, கூடாது. அவர் சொல்றதுதான் கரெக்ட். இந்த திலகா இருக்கிற வீட்டுல அரசி இருக்கக்கூடாது. ஆனா அந்த அரசி இருக்கிற வீட்டுல திலகா இருக்கணும். நீ சொல்றது புரியல திலகா. புரியக்கூடாது. இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு அரசிக்கு புரியக்கூடாது. நான் என்ன பண்ண போறேன்னு அரசிக்கு புரியக்கூடாது. வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல விளக்கேத்தணும். அது மறந்துட்டு எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வா திலகா. ஏந்தாங்க. பரமசிவம் பரமசிவம் பரமசிவம். இல்ல நான் பண்ணல. ஐயா, எனக்கு சொத்தே நேர்மைதான் ஐயா. அதை தவிர எனக்கு வேற சொத்தே இல்லை. எனக்கு 3 பொண்ணுங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லை. தயவு செஞ்சு என்ன குற்றவாளின்னு மட்டும் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. அப்புறம் என் குடும்பமே அழிஞ்சிருயா. என் குடும்பமே அழிஞ்சிரும். திலகா, நம்ம குடும்பம் நல்லா இருக்க எங்க அண்ணனோட ஆசீர்வாதம் வேணும்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு விளக்கேத்துமா. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? எங்க அண்ணனோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டு. ஏத்து. ஓகே, எனக்கு தெரியாம யாரும் எதையும் பண்ணிட முடியாது. என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நான் ஏமாற மாட்டேன். யாராலையும் என்னை ஏமாற்ற முடியாது. நான் தூங்குறப்பவே முழிச்சிட்டு இருக்கிறவன். டிபார்ட்மெண்ட்லயும் சரி வீட்லயும் சரி எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவன். சரு,
என்ன அரிசி பாக்குற? திலகாக்கும் சரோவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஆமா, காலையில் தான் கோவிலில் பண்ணி வச்சோம். உடனே பேசி உடனே பண்ண கல்யாணம், அதனால உனக்கு சொல்ல முடியல. சொல்ல டைம் இல்லை. வீட்டுக்கு வந்த மருமக சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாம இருந்த எங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அமெரிக்கா வரைக்கும் அனுப்பி வச்ச கடவுள் எங்க அண்ணன் தான். அதனால தான் அவர் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்த சொன்னேன். கல்யாணத்துக்கு தான் நீங்க வரல. சாரி, நாங்க உங்களை கூப்பிடல. திலகா விளக்கேத்துற நேரத்திலேயாவது நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திலகா, அண்ணி முன்னால அண்ணன் படத்துக்கு விளக்கேத்தி வைக்கிறதுக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். எல்லாத்தையும் ஏத்து. யார் வீட்டுல யாரு விளக்கேத்துறது? இந்த வீட்டோட விளக்க அணைச்சவன் விளக்கா ஏத்துற. வெளியே போ, வெளியே போ. என்ன சரவணன், சிரிச்சுக்கிட்டே உள்ளவான்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இவங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துறாங்க. எதுக்காக நீ திலகா வெளியே போனோம்? அண்ணனை கொலை பண்ணவன் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து விளக்கேத்த சொல்றீங்க. அண்ணனை கொலை பண்ணது திலகா தானு நீங்க தான் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்களா திலகா தான் கொலைகாரின்னு? குழந்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு இப்படி கோவப்படக்கூடாது. ஒரு நல்லவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் வாசல்ல நின்று ஆர்த்தி எடுத்திருப்பேன். ஒரு கொலைக்காரிக்கு தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து. போதும், நீ போதும். சும்மா விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த கொலைகாரியோட தங்கச்சிக்கு ஏன் வேலை வாங்கி கொடுத்தீங்க? இந்த கொலைகாரியோட தங்கச்சிக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? திலகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது பாவம்னா அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அதன புண்ணியமா? ஒரு டிஜிபி வீட்டுக்கு ஒரு கிரிமினல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நியாயம் பேசுறியா? இவ யாரு? மதுரையில எப்படி இருந்தானே விசாரிச்சியா? இல்ல அவ சொன்னால? கேளு, சொன்னால? அவ மதுரையில என்ன பண்ணான்னு சொன்னாலா? சொன்னாலான்னு கேட்கல. அவ சொன்னாலா? சொன்னாலா? சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னா இடத்த சொல்ல சொல்றீங்க. திலகா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்றத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு. என் மேல இருக்கிற கோபத்துல என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக எனக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு, என் உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கலகப்படுத்துறதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. தம்பி, இதுதான் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற நன்றிய. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டதே கிடையாதா? உங்க பையன் உதய் கல்யாணம் பண்ணியும் குப்பத்து பொண்ணோட குடும்பம் நடத்த போனானே, அப்ப எங்க போச்சு? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? அவளுக்கு பிறந்த குழந்தைகிட்ட தாத்தா யாரான்னு கேட்டா கார்த்திகேயன் எங்க அண்ணன் பேரு சொல்லுது. அது அசிங்கமா இல்லையா? உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தினோம்னு சொல்றீங்கல்ல. உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சொல்லுங்க, கலையரசி உங்ககிட்ட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒரு அரவணையோட தம்பி கூட ஓடி போனால, மும்பைல பொண்ணுகளை வச்சு பிராத்தல் பண்ணிட்டு இருக்கிறவன் தம்பி கூட ஒரு குடுகுடுப்பக்காரன் ஃபேமிலிக்கு மருமகளா போனாலே அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு அசிங்கம் இல்ல அபிராமி. இத பாருங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத நாங்க இல்லன்னு சொல்லல.
ஆனா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் கேவலமா இருக்கு. எங்க அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வேற எவனோ ஒருத்தனுக்கு குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது. தாலி கட்டாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு நீயே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து விளக்கேத்தி வச்சிருக்க. இது வரைக்கும் எந்த ஆம்பளைங்களையும் நான் தலை நிமிர்ந்து பார்த்ததில்ல. நான் விளக்கேத்தி வைக்க கூடாதா? சொல்லு அரசி, நான் விளக்கேத்த கூடாதா? நீ எங்க வேணாலும் போய் ஏத்த, ஆனா என் புருஷ போட்டோ முன்னாடி நான் ஏத்த விட மாட்டேன். Stop it! What is this immature behavior? திலகா விளக்கேத்துனது உன் புருஷ படத்துக்கு முன்னாடி இல்ல, எங்க அண்ணன் படத்துக்கு முன்னாடி. உனக்கு உன் புருஷன் மேல எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமான மரியாதை எங்களுக்கும் எங்க அண்ணன் மேல இருக்கு. நீங்க நடுவுல வந்தவங்க, நாங்க சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்து வளர்ந்தவங்க, புரியுதா? எங்க அண்ணன் போட்டோவை நாங்க எங்க வேணாலும் வைப்போம், எங்க வேணாலும் விளக்கேத்துவோம். அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஒரு நல்லது நடக்கும்போது அதை ஏன் கெடுக்குறீங்க? முடிஞ்சா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே உங்க உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னு, அந்த கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. திலகா, போய் விளக்கேத்துமா, கூட்டிட்டு போ. வா திலகா. ஹலோ செல்வி, என்னம்மா ஆஃபீஸில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா? வீடா இது? என்னாச்சுமா? உதயும் கலையும் மறுபடியும் வந்து கலாட்டா பண்ணாங்களா? அவங்க என்ன வேதனைப்படுத்திட்டு தானே போனாங்க. என்னை கேவலப்படுத்துறதுக்காகவே அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. எதுவுமே இல்லாம வந்தவங்களுக்கு நீங்க தாம்மா இடம் கொடுத்தீங்க, டாக்குமெண்ட் தூக்கி கொடுத்தீங்க. இப்ப கேவலப்படுத்துறாங்கன்னு ஃபீல் பண்றீங்க. எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு தாம்மா. நான் பண்ணது தானே செல்வி உனக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சரவணனுக்கும் திலகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. திலகாவா? என்ன திலகாமா? அந்த மதுரை திலகா. உன் கார்த்திகேயன் சார கொலை பண்ண திலகா. என்ன பேச? எப்படிமா இதை விட்டீங்க? இந்த கல்யாணத்தை ஏன் நடக்க விட்டீங்க?
யாருக்கு தெரியும் செல்வி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு? எனக்கு தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க நிக்கிறாங்க. என் புருஷன் படத்துக்கு மாலையை போட்டு என் முன்னாடியே விளக்கேத்த வைக்கிறாங்க. என்னால எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? உங்க பையன் உதய் கல்யாணம் பண்ணியும் குப்பத்து பொண்ணோட குடும்பம் நடத்த போனானே, அப்ப எங்க போச்சு? உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு அரவணியோட தம்பி கூட ஓடி போனால, மும்பைல பொண்ணுகளை வச்சு பிராத்தல் பண்ணிட்டு இருக்கிறவன் தம்பி கூட ஒரு குடுகுடுப்பக்காரன் ஃபேமிலிக்கு மருமகளா போனாலே அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஆனா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் கேவலமா இருக்கு. எங்க அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வேற எவனோ ஒருத்தருக்கு குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது. தாலி கட்டாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு நீயே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து விளக்கேத்தி வச்சிருக்க. இது வரைக்கும் எந்த ஆம்பளைங்களையும் நான் தலை நிமிர்ந்து பார்த்ததில்ல. நான் விளக்கேத்தி வைக்க கூடாதா? ஒரு நல்லது நடக்கும்போது அதையும் கெடுக்குறீங்க. முடிஞ்சா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. வெளியில இருக்கிற எதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? எப்படி சமாளிக்க போறீங்க? புரியல செல்வி, என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை எதிரிகள் வந்தாலும் பயப்படுறவ இல்ல உங்க அம்மா. ஆனா வீட்டுக்குள்ளேயே நாத்தனார் குழந்தனார் துரோகிகளா இருக்காங்களே, இவங்களை எப்படி சமாளிக்க போறேனோ? இனிமே நீங்க அங்க இருந்தா உங்க அமைதி போயிடுமா? உங்களை அமைதியா இருக்க விட மாட்டாங்க. எனக்கு போராடுறதே வாழ்க்கையா போச்சு. ஆண்டவன் என்ன படைக்கிற போவே நீ போராடுறதுக்கே பிறந்தவனை என் தலையில எழுதியிருக்கான். ஆனா நான் தோக்க மாட்டேன் செல்வி. அமைதியை தேடி ஓட மாட்டேன். இருக்கிற இடத்த அமைதியாக்கும். பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரிம்மா, என்ன என் வேதனைய சொல்லி உன்னை வேதனைப்படுத்திட்டேனோ? நீங்க என்ன சுமந்தீங்க, உங்க வேதனையை நான் சுமக்க கூடாதா? உங்க வேதனையும் கோபத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்பவே அங்க வரட்டா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, காலையில வரேன். சரி செல்வி. என்ன தியாகு? என்ன? செல்வி வந்திருக்கா. செல்வி? வா செல்வி. வாமா வா. அம்மா இருக்காங்களா? ஏ, எப்ப வந்தாலும் அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவியா? எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? ஜிஜே எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. எப்போ வந்தாலும் தனியா தான் வரீங்களே தவிர ஜிஜேயை கூட்டு வர மாட்டேன்றீங்க. நான் என் அம்மாவை பார்க்க வரேன். அவர் எதுக்கு என் கூட வரணும்? ஏ, மாமியார் அவருக்கு பிடிக்காதா? இல்ல, அரசி அவருக்கு பிடிக்காதான்னு கேட்டேன். வரல என்ன பிடிக்காதுன்னு அர்த்தமா? ஆமால. I know you're right. I shouldn't be so critical. சரி, இன்னொரு அம்மா எப்படி இருக்காங்க? இன்னொரு அம்மாவா? என்ன அபி, இன்னொரு அம்மான்னு மொட்டையா கேட்டா செல்விக்கு எப்படி தெரியும்? என்ன அவங்கள வளர்த்த அம்மா நினைச்சுக்குவாங்கல்ல? ஒரு கால் இன்னொரு அம்மான உடனே சரோஜினியை பத்தி நினைச்சிருக்கலாமே. என்ன செல்வி? நோ 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 நோ, சரோஜினியை சொல்லல. உங்க வீட்ல இருக்காங்கல்ல, வாட்ஸ் ஹர் நேம் யார்? தங்கம், வெரி ஹியூமரஸ் பர்சன். அவங்கள பத்தி கேட்டேன். நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா இருக்காங்களா இல்லையா? ஏன் செல்வி, உன் குடும்பத்தை பத்தி நாங்கெல்லாம் விசாரிச்சா உனக்கு பிடிக்கலையா?
அரசி உனக்கு அம்மானா எனக்கு நீ மருமக முறை தானே? அந்த பாசத்துல தானே பேசிட்டு இருக்க. சரி, லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங். காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். எங்க வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடாம போனா எப்படி? என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. டெல் மீ யுவர் ஃபேவரட், I'll get it in a second. இப்படி கேட்டா வந்தவங்க தானா இதை கூட அதை கூட நான் கேட்பாங்க. நீயே சொல்ல வேண்டியதானே காஃபி. ஓகே காஃபி. அம்மா காஃபி கொண்டாமா திலகா. செல்வி, இவங்கதான் உன் சித்தி திலகா. என் தம்பி சரவணன் உனக்கு சித்தப்பா வேணும்ல, அப்போ திலகா உன் சித்தி தானே? என்ன அப்படி பாக்குற? திடீர்னு எப்படி ஒரு சித்தி வந்தாங்கன்னா, பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்தை நடத்திருந்தோம்னா கண்டிப்பா உன்னையும் கூப்பிட்டுருப்போம், நீயும் வந்திருப்ப. கல்யாணத்தை கோயிட்டா கோவில்லையே முடிச்சிட்டோம். அதுதான். இன்ஃபேக்ட் அரசி உங்க அம்மா அவங்களே கூட கூப்பிடல. நான் என் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டா. செல்வி, ஒரு நிமிஷம். திலகா, இது உன்னோட ஓரகத்தி அரசியோட பொண்ணு செல்வி. என்ன திலகா ஆச்சரியமா பாக்குற? எங்க அண்ணி மாதிரியே இருக்காங்க. இல்ல, உங்க அண்ணனுக்கு 2 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க. எங்க அண்ணனுக்கு 2 பிள்ளைங்கன்னு தான் சொன்னேன். ஆனா எங்க அண்ணிக்கு 2 பிள்ளைங்கன்னு சொல்லலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.